நம்ம கிட்டத்தட்ட 100வது நாளை நோக்கி போயிட்டு இருக்கோம். கம்ருதீன் பாரு, துஷார் அரோரா, எஃப்ஜே வியானா, எஃப்ஜே ஆதிரை இந்த மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தோம். பட் இவங்க எல்லாரையும் விட வீட்டுக்குள்ள ஒரு பீஸ் சைலண்டா நடமாடிட்டு இருக்கு. அது யார் தெரியுமா? இந்த தர்பீஸ். வீட்டுக்குள்ள போனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பொண்ணுங்களை விட மாட்டேங்குது. வியானா, அரோரா, பாரு இப்படின்னு கல்யாணம் ஆகாத பல பொண்ணுங்கள்ட்ட பிட்டு போட்டுட்டு இருந்துச்சு இல்லையா? அதை தொடர்ந்து இப்ப திவ்யா கிட்ட ஒரு பிட்ட போட்டுட்டு இருக்கு. எனக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா குட்டி நான் உன்னை விரட்டி லவ் பண்ணா என்ன பண்ணுவேன் இப்படி எல்லாம் கேக்குது. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. பட் ஒவ்வொரு டைம் இவர் பொண்ணுங்களை பார்த்து திவ்யா குட்டி வியானா குட்டிலாம் கூப்பிடுறப்போ வெளியில இருந்து பாக்குற எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஒருவேளை நீங்க ஒரு பொண்ணா இருந்து உங்க அம்மாக்கு ஒரு மூத்த அண்ணன் இருந்து அவருக்கு உங்க மேல அளவு கடந்த பாசம் இருந்துச்சுன்னா பேர் சொல்லி மட்டும் கூப்பிட மாட்டாரு, கூட குட்டி செல்லம்னா போட்டு கூப்பிடுவார்ல. அந்த மாதிரி ஒரு மூத்த மாமன் தங்கச்சி புள்ளிய செல்லமா கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு இந்த பீஸு குட்டி போட்டு கூப்பிடுறப்போ. இந்த பீஸுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்றது புரியுது. அது இப்ப வந்தது கிடையாது, பல வருஷமா இருக்குன்றதும் தெரியுது. ஆனா என்ன பண்றது? அந்த பொண்ணுங்களுக்கும் உங்க மேல அந்த ஆசை வரணுமே. நான் யூத்னு சொல்றேன். ஆனா உங்களை மூத்த மாமா பெரியப்பா லெவலுக்கு தானே பாத்துட்டு இருக்குதுங்க. அதுங்கள்ட்ட போய் வெக்கமே இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா, 5 லட்சத்தை எடுத்துட்டு ஓடி போலாமா இப்படிலாம் வெக்கமே இல்லாம கேக்குறதெல்லாம் பாக்குறப்போ இந்த பீஸோட வீட்டு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து ஆயாக்கள் வரைக்கும் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது புரிய வருது. பட் இதெல்லாம் பெருசா திவ்யா பொருட்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் சரி, நம்ம தர்பீஸ் காலம் போன காலத்துல ஒரு சிலதெல்லாம் ஆசைப்படுது, அதனால இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். டேய் வான் கோழி வாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. சோ நம்ம தர்பூசணி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டாங்க. தர்பீஸ் நாங்க கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்க படுக்க போறோம், அதனால நீ அந்த ரூமுக்கு போய் படுத்துக்கிறியா அப்படின்னு கேட்க நான் போக மாட்டேன், எனக்கு தனியா படுக்க பயம், கேர்ள்ஸ் பக்கத்துல படுத்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னு டைரக்டா சொல்ல மைண்டுக்குள்ள அதுதான் இருக்கு. இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க, அப்ப இங்க படுத்துக்கிட்டா ஜாலியா இருக்குமே அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி வச்சிருந்துச்சு போல இருக்கு. ஆனா அந்த கேர்ள்ஸே எல்லாரும் ஒண்ணு கூடி இந்த பீஸ் அங்க போ சொன்ன உடனே பயங்கர கஷ்டமாயி போச்சு போல இருக்கு. சோ சுத்தி வளைச்சு நோ சொல்ல ட்ரை பண்றாரு, இருந்தாலும் போங்கன்னு அனுப்பிட்டே இருக்காங்க திவ்யா. இந்த பீஸும் அந்த ரூம்ல அது சரியில்லை இது சரியில்லை இப்படின்னு மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துச்சா. இது வாட்டி லெக்ஸ் ரூம். சோ வியானா போய் உனக்கு எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி விட்டு வந்தாங்க. பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போக மாட்டேன், என்ன தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்க போறேன் அப்படின்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு இங்க தான் படுப்பேன் அப்படின்னு ஈத்து போத்தி படுத்துக்குச்சு. தூங்கிட்டு இருக்கான் பார், ஓங்கி ஒரு மெதிக்கிட்டுமா அவனை. சும்மாறா. ஏற்கனவே எப்படா திவ்யாவை பழிவாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விக்ரம், தர்பீஸே நீ அங்கேயே தூங்க அப்படின்னு ஏத்தி விட விக்ரம் தான் சொன்னான், அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு பட்டறையை போட்டு ஷட்டரை சாத்திக்கிச்சு. இதுல திவ்யாவை குட்டி போட்டு கூப்பிடுற மாதிரி அப்பப்போ வியனாவையும் குட்டின்னு கூப்பிட்டு இருந்துச்சா. குட்டி கிட்டின்னா கடுப்பாயிரும் சொல்லிட்டேன் அப்படின்னு மூஞ்சி மேலே திட்டி விட்டுருச்சு. ஆனாலும் எனக்கு வெக்கமே கிடையாது, குட்டி போட்டு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அண்ணன்னு கூப்பிடுற பொண்ணுங்களை கூட விடாம குட்டியா போட்டு தள்ளுது. நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புட்டின்னு சுத்தினேன், எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. ஒரு பாயிண்ட்ல கடுப்பான திவ்யா, நீ போக மாட்டல, படுத்து தொலை இங்கே, ஆனா நைட்டு கொரட்ட விட்டன்னு வச்சுக்க, தண்ணி எடுத்துன்னு வந்து மூஞ்சிலே ஊத்தி விட்டுருவோம் சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் திவ்யா குட்டின்லாம் கூப்பிட்டேன்னு வைய அப்படின்னு என்ன திட்டினாலும் ஐ என் செல்லம் என்கிட்ட கோவப்படுது அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லாம சிரிச்சிட்டே படுத்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த பிரவீனே, யோ வெக்கம் கெட்டவனே சொல்றாங்கல்ல அங்க ஏஞ்சி போய் தான் பட அப்படின்னு கேட்டாரு பாருங்க. உடனே கடுப்பாயிடுச்சு நம்ம தர்பூசணிக்கு. யோ மரியாதையா பேசு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு கடுப்பாயிட்டாரு. சிட்டிக்கு கோவம் வருது. இவ்வளவு நேரம் பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து இன்னும் அசிங்கமா கழுவி ஊத்துச்சுங்க. அதெல்லாம் இந்த பீஸுக்கு தெரியல. ஒரு ஆம்பளை கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு வந்துருச்சு இவருக்கு. ஃபைனலி திவ்யாவும் சப்போர்ட்டுக்கு வர, திவ்யா அவ்வளவுதான் உனக்கு, இதுனா உன் ஊடா, உனக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நான். அண்ட் 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இங்க தான் இருந்தேன். சோ என்ன படுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இங்க பாரு, அவர் பாவம் இங்க படுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தேன். ஆனா நீ என்னையே திட்டுற. என்னடா நான் என்னடா உன்னை திட்டினேன், என்னடா திவ்யா இப்படி பேசுற, என்ன நீ நடிச்சுக்கடா அப்படின்னு நான் காதல் கொண்டேன் தனுஷ் நினைச்சு பேசிட்டு இருக்குது. இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே திவ்யாக்கு என் கூட இருக்க பிடிக்கல. பரவாயில்ல, நான் இதோ இந்த மூலையில ஒரு நாய் மாதிரி இருந்துக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல தர்பூசணி பயங்கரமா கடுப்பாயி என்ன அங்க படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தவன், நீ ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட், நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? எவ்வளவுதான் ஒரு மனுஷன் பொறுமையா போறதே. யோ இவ்வளவு பேசுறிய, நீ கட்டி பிடிக்க வர்றது, லவ் பண்றேன்னு சொல்றது, இதெல்லாம் நாங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுமா? அப்ப நீ பண்றதெல்லாம் ரைட்டா? திவ்யா அது வேற இது வேற, நீயும் தான் விளையாட்டுக்கு 1008 விஷயம் பேசுற. பாரு சபரி, இந்த தர்பூசணி என்னென்ன பேசுதுன்னு, ஐ லவ் யூன்னு சொல்லுவியா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவியா, பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விடுன்னு சொல்லுவியா, அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். திவ்யா வெயிட் பண்ணு, இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசினது. அப்ப நீ சொன்னதெல்லாம் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லியா பாப்போம். சொல்லு
என் பேர் சொல்லி கூப்பிட்டேன் வாடா போடான்னு, அதெல்லாம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலையா அப்படிங்குது. எது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டு வா அப்படின்றதும் பேர் சொல்லி கூப்பிட்டது வாடா போடான்னு சொன்னதும் ஒண்ணு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்போ நம்ம திவ்யா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கெமி கிட்ட. எல்லாம் என் தப்பு தான். இந்த பீஸுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் பாரு என்கிட்ட. என் புத்தியா அடிச்சுக்கணும். நாளைக்கெல்லாம் நான் வந்தா சொல்லிடுவேன், வாட்ரே உனக்கு இனிமே ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது, எங்கேயா போ அப்படின்னு. இதை எப்ப சொல்றாங்க? வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. அப்ப வந்து அப்புறம் இந்த பீஸு ஒரு வேலை பண்ணிச்சு பாருங்க. சாலமன் பாப்பையா மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு சரியாகாத பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. அதை நீங்களே கேளுங்க. வெள்ளங்குமா கபடி மேட்ச்னு சொல்றான். ஒருத்தன் கையை பிடிக்கிறியா, ஒருத்தன் காலை பிடிக்கிறியா. ஒழுங்கா பேசதும் புரியல. சரி சாலமன் பாப்பையான்றதுனால விட்டுருவோம் அப்படின்னு விட்டா, இப்ப பாரு தளபதி விஜய் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு திருமலை டயலாக் பேசிச்சு பாருங்க. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இது வந்து திருமலை படத்துல சொன்ன ஒரு பையன் கூட நம்ப மாட்டாரு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம் அதோட நிறுத்தல, மதன் பாப் மாதிரி சிரிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு வேற ஒரு சிரிப்பை போட்டுச்சு. அதெல்லாம் காட்டி உங்களை கடுப்பேத்த விரும்பல. சோ அடுத்த சம்பவத்துக்கு போயிடலாம். அடுத்து கலை அண்ட் பிரஜனோட என்ட்ரி. பிரஜனை பத்தி அப்புறம் பேசுவோம். ஆனா இந்த கலை பீஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபேஸ க்ளோஸ் அப்ல வச்சாங்க. அத பார்த்தா எக்ஸ்மேன் வீட்டுக்கு பால் பாக்கெட் தண்ணி கேன்லாம் போடுறவர் மாதிரியே இருந்தாரு. ஒன்ன மாதிரியா இருக்கா? அடுத்தபடியா பிரஜன் அவர் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரு கூடயும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. இப்ப இவர் திவ்யாவை பார்க்க, திவ்யா இவரை பார்க்க, என் பொண்டாட்டிக்கு வில்லி நீ தானே, அப்ப எனக்கும் நீ தான் வில்லி அப்படின்னு அவரும், உன் பொண்டாட்டி என்ன போட்டு அடிச்சிருக்கா, இன்சல்ட் பண்ணிருக்கா, இப்பதான் போனான்னு சந்தோஷப்பட்டா, நீ வேற வந்திருக்கியா, வா உன்னையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இவங்க 2 பேருக்குள்ள இல்லாம கேஷுவலா ஜாலியா பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. ப்ரோ அந்த கார் டாஸ்க்ல கீழே விழுந்தா அவ்வளவு அழுதா, ஆனா அந்த டிராமான்னு சொல்றது ஏத்துக்கவே முடியல ப்ரோ. வீட்லயே இருக்கிறப்ப அவளுக்கு நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு வெளியே இருக்க சபரி கிட்ட போய், தேங்க்ஸ்பா என் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனா வெளியே இன்டர்வியூ கமெண்ட் அது இதுன்னு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்கப்பா. அங்க ஒரு 7 பேருமா, அவனுங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு சபரி என்ன சொன்னாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாப்பா அதுவும் சரிதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு சிம்பிளா அடுத்த மேட்டருக்கு போயிட்டாரு. நான் கூட இவர் வெளியே கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் வச்சு பாக்குறப்போ உள்ள போய் எல்லாரையும் கிழின்னு கிழிக்க போறாருன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா எவ்வளவு ஸ்போர்ட்டிவா பவ்யமா ஹாப்பியா எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருந்தாரு தெரியுமா. அவரோட பேச்சுல ஒரு துளி கூட வன்மம் இல்லை. அதெல்லாம் வச்சு பாக்குறப்பதான் தெரியுது வெளியே சரியான குத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. இப்ப கலையன் பிரஜனை தொடர்ந்து அமித் அண்ட் துஷார் வந்தாங்க. சோ துஷார் வந்த உடனே எல்லாரையும் கட்டி பிடிச்சி தன்னோட பாசம் அடைய பொழிஞ்சிட்டு இருந்தாரா. எப்படா அரோராவை கட்டி பிடிப்பாருன்னு சொல்லி அரோராவை விட நம்ம தான் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் கட்டி பிடிக்கலப்பா. யாரையாவது மிஸ் பண்ணிட்டானா, யாரையாவது கட்டி பிடிக்காம விட்டனா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கண்ணுல பயங்கரமான ஏக்கம். ரொம்ப நாள் ஆச்சுடா, எப்படா கட்டி பிடிப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்ன வெயிட் பண்ண வைக்காத அப்படின்ற ஒரு பார்வையில பாத்துக்கிட்டே இருக்க, சும்மாடா என் செல்லம் வா அப்படின்னு இழுத்து அப்படியே ஸ்டைலா கட்டி பிடிச்சாரு. ஒரு லாங் டியூரேஷன் கட்டி பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. ஆனா இந்த அரோரா, போங்கடா நீங்களும் உங்க 18 லட்சமும், இதுக்கு மேல என்னடா வேணும், வந்துட்டாண்டா என் துஷாரு அப்படின்னு ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் சுத்தி கேமரா மைக்கெல்லாம் இருந்ததுனால தான் மனசுல என்ன நினைக்கிறாங்க, தன் உணர்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்றத டைரக்டா சொல்ல முடியல. அங்கதான் இந்த பிக் பாஸ் மேல கடுப்பாகுது. பல நாள் கழிச்சு லவ்வர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்களே, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பிரைவசி கொடுப்போம், பாருக் அம்ருக்கு மட்டும் கொடுத்தோமே, இவங்களும் அவங்கள மாதிரி ஒரு மனுஷங்க தானே அப்படின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பிரைவேட் டைம்னு கொடுக்கறது இல்ல. நீங்களா ஒரு மனுஷங்களா? நான் வேணா போய் விளக்கெடுத்து விட்டுமா? ஆமாடா அது ஒண்ணுதான்டா நான் இன்னும் பண்ணல. அதையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்துரு, விடியிற வரைக்கும் அவங்களுக்காக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு உன்னை நினைச்சு நானா எழுதின காதல் கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருந்த அந்த பாட்டை படிச்சாங்க. அதை கேட்டு இவர் லவ் வந்து கட்டி பிடிச்சு உமா கொடுப்பாரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த துஷார் என்ன தெரியுமா பண்ணாரு, நல்லா இருக்கு இந்த பாட்டு குட் அப்படின்னு கிளாப் பண்ணி சப்பையா முடிச்சிட்டாரு. இவர் இன்னும் அரோரா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. வெளியே போய் கத்துக்குங்க துஷார், உங்களுக்கு ரொமான்ஸே வரல. அதுக்கப்புறம் அரோராவை துஷார் தனியா கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, நல்லது கேட்டதை சொன்னாரு. இங்க பாரு அரோரா, நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. ஒன்னால நான் வீட்டை விட்டு வெளியே போல, நான் வெளியே போனேன் அப்படின்னா கேம்ல எனக்கு தெளிவு பத்தல. சோ உன்னை யாராவது அக்யூஸ் பண்ணா எடுத்துக்காத. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, நல்லா ஆடுற கேம், நல்ல வேலை துஷார். நீயும் வெளியே போய் என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு நினைச்சேன். எப்படிமா நான் அப்படி நினைப்பேன், என்னை பத்தி உனக்கு தெரியாதா, நான் அப்படி நினைப்பேன், நீ எப்படி நினைச்ச, நீ வேற துஷார். இப்ப வந்தப்ப கூட நீ என்ன அவாய்ட் பண்ணுவியோ, என்கிட்ட பேசுவியா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா. சரி இப்ப எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருந்தோன்றது மறந்து போச்சு துஷாரு, மறந்துட்டியா? என்னடி சொல்ற?
நீ என்ன சொல்ற? அதாவது உன் மூஞ்சில ஞாபகம் இருக்கு, ஆனா நீ என்கிட்ட எப்படி பேசின, உன் மேனரிசம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சுடா. சோ இப்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கேன்டா அப்படின்னு இவங்க சொல்ல அவரும் சிரிச்சுட்டே இருக்காரு. அப்ப துஷாருக்குள்ளேயும் இவங்க மேல காதல் இருக்கா, வெளியே போய் லவ்வ கண்டினியூ பண்ணுவாங்களா, லவ்வ தாண்டி கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இனி வரும் நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் ஜோடியா வெளியே போன நிறைய பீஸுங்கள்ல 1-2 மட்டும் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. சோ எனக்கு இதுங்க ரெண்டும் சேரும்ன்ற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கு? மாட்னா கூட்டிட்டு போய் தாலியை கட்டிடுவான். கட்டிக்கோ. அப்ப நீ எஸ்கேப்டா. என்ன லவ் பண்ற, கூட்டிட்டு போறலாம் சொன்னியடா, அது பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கதானா? அப்புறம் விக்ரம் கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு அமித். இந்த சாண்ட்ரா இருக்கே எல்லார்ட்டையும் என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கு, நான் ஃபீல் பண்றப்ப இவரை ஒன்னும் கூப்பிடவே இல்லை, அவராதான் வந்து எப்ப பார்த்தாலும் என் கூட உட்காந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நீயே சொல்லு விக்ரம், அந்த வாரம் ஃபுல்லா அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படி இருக்கிறப்ப நான் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத கேட்கிறப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. இதனாலேயே தான் நான் வெளியே போயிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லா அவங்களோடய தான் உட்காந்துட்டு இருந்தேன், ஆனா அவனா தான் என்ன வந்து கூப்பிட்டான், அதனாலதான் பேசணும்னு சொல்லி நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிப்பா அதை கூட பண்ணிட்டு போட்டோம். ஆனா எத்தனையோ பேர் அந்த வாரம் இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் ஊட்டி என்ன குத்துனா பாத்தியா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அமித். அக்கா தன்னோட இருந்த யார குத்தல, திவ்யாவை குத்தலையா, விக்ரம குத்தலையா, பாருவ குத்தலையா, இல்ல அரோராவை தான் குத்தலையா. சோ இதெல்லாம் பழகிக்கணும் அமித். இன்னமும் நான் தான் குத்து வாங்கினேன், என்ன மட்டும் தான் குத்துறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணா குத்து வாங்கினவங்களா என்ன சொம்பைகளா? உங்களுக்கு சீனியர் நிறைய பேர் இருக்காங்க, இந்த விஷயத்துல நீங்க எல்லாம் ஜூனியர், இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்ணா எப்படி? கமான் அமித். இதுக்கு விக்ரம் என்ன சொன்னாரு, என்ன யாராவது தப்பா ஜட்ஜ் பண்ணாலோ திட்டினாலோ சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், யாராவது ஒருத்தவங்க உண்மையிலே ஹர்ட் ஆயிருக்கிறப்போ அவங்கள நான் ஜட்ஜ் பண்ண கூடாது. இல்ல புரியல. புரியுற மாதிரி சொல்லு. இப்போ அந்த கார் டாஸ்க்ல கூட கீழே ஊந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா, ஃபிட்ஸ் மாதிரி எல்லாம் கூட ஒன்னு வந்துச்சு. அப்ப எல்லாரும் டிராமான்னு சொன்னாங்க, பட் நான் தான் பக்கத்துல இருந்தேன், அவங்கள பிடிச்சேன். அவங்க கண்ணை பாக்குறேங்க, மூச்சு இல்லாம ஒரு மாதிரி பேக்வேர்ட்ல போறாங்க. நானும் மனுஷன் தானங்க, எனக்கு அந்த ஹியூமனிட்டி இருக்காது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா நான் கண்ணில் பார்த்தது டிராமான்ற மாதிரி எனக்கு தெரியலைங்க. சோ நீங்க இப்படிலாம் சொல்றதை கேட்கிறப்போ அப்படியா நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு விக்ரம். இப்படி சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. ரொம்ப நல்லா மட்டும் வளர்க்கல, சூதுவாது தெரியாம வளர்த்திருக்காங்க. இல்லனா சப்ப மேட்ருக்கெல்லாம் பொங்கி பொங்கி அழுவீங்களா? ஆனா விக்ரம் நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அந்த அம்மா எனக்கு ஒரு டிராப்ப போட்டுச்சு, அதுல நான் விழுந்துட்டேன், அதை நினைச்சு நான் இன்னமும் வருத்தப்படுறேன் விக்ரம். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் நான் சாண்ட்ராவை பார்த்தேன்னு வச்சுக்க, அம்மா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன் டிராமாக்கு ஒரு கும்பிடுன்னு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தெரிச்சு ஓடுற லெவலுக்கு பேசிட்டு இருக்காரு. பாதிக்கப்பட்ட மனுஷன் பேசத்தானே செய்வாரு. அடுத்ததாக உங்களுக்கு நாங்க ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம், ஏன்னா இன்னும் 15 மினிட்ஸ் ஓட்டணும். சோ இத ஒரு டாஸ்க் எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது என்னன்னா, நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதை ஃபுல்லா முடிக்காம அரைக்குறையா விட்டு வச்சிருப்போம், அந்த அரைக்குறையை நீங்க ஜாலியா ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாலி டாஸ்க் ஒன்னு கொடுத்தாங்க. அது பெருசா சுவாரஸ்யமா சொல்லிக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது, அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு சர்ன்னு அடுத்ததுக்கு போயிருவோமா. இப்ப பிரஜன் திவ்யா பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்னதாமா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு திவ்யா பழச எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன், அவங்க பொசுக்குன்னு கோவப்பட்டு கத்துனாங்க, ஏன் கத்துறீங்கன்னு கேட்டேன், அப்புறம் அப்படி இப்படி 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 எல்லாம் ஆச்சு அப்படின்னு மொத்த கதையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இக்னோர் பண்ற அளவுக்கு தப்பா அப்படின்னு யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன். மத்தவங்க இப்படி ஆனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா சாண்ட்ரா எனக்கு க்ளோஸ், அவங்க இப்படி பண்றாங்கன்றப்போ என்ன யோசிக்கிறதுனே தெரியல பிரஜன். என்ன பண்றது, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவங்க பேரை சொன்னதான், ஏன் தெரியுமா, எனக்கு பழைய மாதிரி சாண்ட்ரா வேணும். அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டு சோகமா யார்ட்டையும் பேசாம ஒரு மாதிரி லோன்லியா இருக்காங்க. சோ பவுன்ஸ் பேக் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஆமாமா அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, யார் பேர் வேணா சொல்லலாம் இல்லையா. அதுதான் சொல்றேன். சோ கூட பழகின ஒரு பொண்ணுகிட்ட திடீர்னு பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு க்ளோஷர் கொடுக்காம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்காம ஏன் அப்படி போகணுன்ற கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? நீ செஞ்சது எந்த தப்பும் இல்ல. இங்க பாரு திவ்வு, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா, நீங்க யாரோட துண்டிக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கேட்டாங்க தெரியுமா, அதுல நான் அவ பேரை சொன்னேன் தெரியுமா, அதுல தான் பிரச்சனையே. ஏங்க அது நீங்க சொன்னீங்க, உங்களோட பிரச்சனை, நான் என்னங்க பண்ணேன்? இல்ல அதெல்லாம் போய் இவன் மைண்ட்ல உட்காந்துக்கிட்டு அதனாலதான் இவன் இப்படிலாம் பண்றாளோ அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டு. ஒருவேளை நான் மட்டும் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்க விட்டுருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி பிரச்சனை இது இல்லன்றது 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இதனால சாண்ட்ரா பேசல, திவ்யாவை அவாய்ட் பண்ணாங்க, ஒரு பாயிண்ட்ல பிரஜன் மேல கோவப்பட்டாங்க அப்படின்றது முழுக்கவே 2 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இத பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு தான் பேரு கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசென்ட்டா இவங்க 2 பேரும் மெயின்டைன் பண்றத பாக்குறப்போ ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இவர் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க கூடாது, திவ்யாவையும் தப்பு சொல்ற கூடாது அப்படின்றதுல பார்த்து பேசின மாதிரியும் அவங்க பிரஜன் மேல குறையும் சொல்ற கூடாது, சாண்ட்ரா ஏன் இப்படி ஒரு சந்தேகத்தை என் மேல வைக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டையும் கேட்காம அப்படியே மேலோட்டமா பட்டும் படாம தொட்டும் தொடாம கேட்டு பேசிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன ஞானம், என்ன ஞானம்!
இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. ஆனா என்ன பண்றது, உங்க 2 பேர்கிட்டயும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இல்லையே நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்த தடவை யாராவது புருஷனையோ பொண்டாட்டியோ உள்ள கூட்டு வருவீங்க. சரி, இதை தாண்டி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் எதுவும் பெருசா சுவாரஸ்யமா இல்லாததுனால உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம நான் இக்னோர் பண்ணிட்டேன். சோ எவ்வளவு குட் பை பாத்தீங்களா. நானு நமக்கு யூசுவலா வளவலன்னு பேச பிடிக்காதுங்க. என்ன பண்றது, அப்படியே வளர்ந்துட்டேன். சரி, தயவு செய்து போகி கொண்டாடுறேன் அப்படின்ற பேர்ல கண்டதை எரிச்சு பொல்யூஷனை கிரியேட் பண்ணாம கொஞ்சம் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. காலங்காலமா கொளுத்தி கொண்டாடிட்டு இருக்கிறோம், அதை பொசுக்குன்னு ஸ்டாப் பண்ண சொன்னா என்ன பண்றது அப்படின்ற உங்க கேள்வி நல்லாவே புரியுது. இருந்தாலும் நம்ம சுவாசிக்கிற காற்று மேல நமக்கு கொஞ்சம் அக்கறை வேணும்ல. ஆல்ரெடி அந்த காத்துல ஏகப்பட்ட நச்சு கலந்துருக்கு. அதோட இதுவும் கலந்து நம்மள பெருசா பாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு பிரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து கண்டதை எரிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் மாட்டு பொங்கல். ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி கரும்பு நல்லா கடிச்சு துப்புங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.